Hey guys, welcome back. நான் தான் உங்கள் சரண ஸ்டேஸ் பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வந்திருக்கோம். நானும் சுபாஷும் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். பசங்க எல்லாரும் தான் வரோம். நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரெசார்ட்டுக்கு புக் பண்ணி வந்திருக்கோம். இதில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம எல்லா ரெசார்ட்டும் இது போகலாமா அது போகலாமா நம்ம நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதை ஷேர் பண்ணி ஒருத்தன் வந்து ஒப்பீனியன் சொல்லி அது கடைசியில் கேன்சல் நிலைமைக்கும் வரும். எல்லா தடைகளும் தாண்டி ஃபைனலாக வந்து இன்றைக்கி அது போகும்போது அந்த ஒரு நாள் வரும்போது ஒரு தனி ஃபீல் தான். நம்மச்சா தனி ஃபீல் தான். இன்னும் வரேன்ட்டு இன்னும் வரவே இல்லை. ரெசார்ட்டே வந்து இப்போ நாங்கள் தான் ஓப்பன் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னும் யாரும் வரவே இல்லை. சொன்ன டைமுக்கு வரமாட்டாங்க. நம்ம தெரிஞ்சு நம்ம ரெண்டு தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம தங்கிட்டு 5 ரூமில் நம்மளே தங்கிட்டு நம்மளே போயிடலாம் போல இருக்குது. வீடியோ ஆனில் தானே இருக்குது. ரெசார்ட் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது. பட் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம சேஃப்டி இல்லை. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ பசங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சேஃப்டியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டெரஸ்லேருந்து அப்படியே பீச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெசார்ட்டோட லொக்கேஷனும் எல்லாமே டீட்டெயில்ஸ் கீழே தரேன். ஸோ வேணுன்றவங்க போகலாம். ஆனால் நீ நைட்டு அலப்புற கன்ஃபார்ம் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயோ டெட் பாடியை பதிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. பார்க்கும்போது அந்த திருப்பி காஞ்சனா படத்தில் வர மாதிரி இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அங்கே பாரு. டேய் நீ ஒண்ணுக்கு போறத நான் எடுத்து பார்க்க வேண்டா. நான் பாட்டு இயற்கை அழகா இருக்கலாம் பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டேன். ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அழகா சரத்குமார்ரா, சுப்ரீம் ஸ்டார்ரா. இதுல என்ன ஒரு பயமா இருக்குன்னா மைக்கு உள்ள வந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. எப்படா வருவானுங்க இவனுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து சொன்ன டைமுக்கு மட்டும் எனக்கு வந்தானுன்னா நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒருத்தன் வரான் ஜெகதீஷ், வண்டி மாட்டிச்சு போல இருக்குது. பட் எல்லாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசி அந்த ஒப்பீனியனை சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டில் போகும்போது தான் அது ஒரு ஃபைனலாகி போகும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து எங்கள் செட்டில் மட்டும் தான் இதுமாதிரி நடக்குதுன்னு நினச்சேன். எல்லாருக்குமே தான் சொன்ன டைமுக்கு வர மாட்டானுங்க. வாட்ஸ்அப்பில் அவன் ஒப்பீனியன்ஸ்லேயே காண்டி எடுத்துவானுங்க. ட்ரிப்பு கேன்சல் ஆகும். நிறைய இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும் பொழுது ஒரு ட்ரிப்பு போனோம்னா. அரியன் ஜெகதீஷ் இருக்கானுங்கப்பா, கலாயிலாம். ஆஃப்டர் லாங் டைம் ஹரிகிருஷ்ணன் எங்கன்னு கேட்குறாங்க. பஸ் சொல்கிறேன். இவன் ரெசார்ட்டை கிளம்ப சொன்னால் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுன்னு வந்தார். காலைல காஸ்டியூம் வீடியோவில் பேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்க. தக்காளிடா ஸ்கூல் படிக்கும்போது மேனேஜர் டொஸ்கானோ மேனேஜர் எங்கடா இருக்கு ஹோட்டலு? அதாவது பிஎஸ்எம்ஆர் பக்கத்தில் வேர்ல்ட் ட்ரெண்ட் செட் பக்கத்துலையா? அங்கே தானே இருக்கேன். மாமாடா நிதிஷ்ரா பறந்துச்சானு தெரியல. நீ தான் தச்சிருப்பேன்னு நினச்சேன் நான். கண்ணாடி மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. விழுந்திருக்கும், அப்படிதான் விழுந்திருக்கும். இங்க வச்சிருந்த கண்ணாடி காணோம்டா. இந்த அதுதான் காணோம். இவன் தான் திருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துருந்தா குத்து போட ஒன்றும் சொல்ல மாட்டானடா. ஏய் இங்க வா, ஏன் வெளியே போறீங்க? வா. அவன் வேற ஏதாவது ஒழிச்சு ரெசார்ட்டில் வந்திருக்காங்களா, சில எக்யூப்மெண்ட்ஸ் அலோடு இல்லை இங்கே. அதனால இதெல்லாம் வெளியே வச்சுட்டு வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் கிடையாதுடா. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு நானும் சுபாஷம் வந்தோமா, நாங்கள் 2 பேர் தான் தங்க போகிறோம் நினச்சி நாங்களே பயத்தில் இருக்கிறோம். என்னடா எவனுமே வரல, நம்ம 2 பேரும் இருக்கிற 5 ரூம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் தான் வரானு. என்னடா ரூம் புக் பண்ணியாச்சா? செக்இன் பண்ணியாச்சா? நாளைக்கு எப்போ செக் அவுட்டு? 1 மணியா? இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணிடலாமா? ஃபுல் பேமெண்ட். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அட்வான்ஸு? 8,500. பேலன்ஸ் இப்போ பே பண்ணிடுறியா? அந்த பைக்கெல்லாம் அந்த சைடு ஒர்க் போட்டுருக்கேன். அந்த சைடாண்ணா? ஓகே அப்படியே வந்தீங்கன்னா உள்ள ரூமு அப்படியே படிக்கிட்டேன். என்னடா மணக்க தான் இருக்கும். போகும்போது பேரு வாந்தியா இருக்கும் ரூம் ஃபுல்லா. இது ஒரு ரூமு. ஐயா தரடா. எந்த ரூம்ல எவன் டவுசரை கட்டின்னு உட்காந்துக்கிறான்னு தெரில. எனக்கு நைட்டு 12 மணி நினைச்சாதான் பயமா இருக்குது. நினைச்சா எவன் எந்த நேரம் மாறுவானே தெரியாது. ஏதோ வராம ரொம்ப பிடிச்சிருக்கு.
சொன்னா டக்குன்னு அப்டேட் ஆயிட்டாங்க பேர். ஜெகதீஷ் வா, ஸ்பெஷல் விசிட், யூ கம் அண்ட் விசிட். ரூம் சைஸ் இருக்கும், உள்ள போ ஒன்றும் இல்லை வா. இவ்வளோ பெரிய பாத்ரூமு. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய் நீ வெளியில வா. அவ்வளோதான், நிதிஷ் வேலைய ஆரம்பிச்சுனா. ஒன்று மட்டும் இருந்ததுன்னா நிதிஷை கையில் பிடிக்க முடியாது. ஏய் ஏய் நிகாலு, கலக்க கலங்க கலக்க கலக்க தரடா. ஏய் நம்ம ரசாடா தரடா. ஏ என்னடா கெட்டப் இது? ஊபர் பாடி ஏய் ரெசார்ட் ஓனர் கூட மேட்டர் கிடையாது, அவரை கேட்காம ரெசார்ட். நிதிஷ் எங்க? ஆமா அவ்வளவுதான், போட்டான் வெப்பனை போட்டான் போல. உட்கார்ந்திருக்க உன் தைரியம். பின்னாடி சொத வசம் குத்துனா சொத சொதம் தான் இருக்கும். மொத்தம் எத்தனை ரூம்டா? 5 ரூம். இத காட்டாத, இத காட்ட கூடாது. சரி விடுடு, அவன் ட்ரெஸ் மாத்திட்டான். தக்காளி வச்சு போட்டு ஏதோ பண்ணிட்டான் யோகேஷ் சார். யாரும் இல்லடா, யாரும் இல்லையா? ரெசார்ட் வந்து தப்பான டைமில் புக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊட்டியோட மோசமாக இருக்குது, தண்ணியிலே இறங்க முடியல, அவ்வளோ சில்னஸாக இருக்குது. பசங்க வந்து சிறப்பை குடிச்சிட்டு பயங்கரமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எடுக்கிற கேமராமேன் பிரதீஷ் வந்து செம்ம தெளிவாக இருக்காப்புல. ஏன்னா எவ்வளோ இது பண்ணாலும் எவ்வளோ சிறப்பு குடித்தாலுமே தெளிவாக இருப்பாப்புல. கிளைமேட் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. நான் என்னாச்சு எனக்கு தெரிஞ்சு ஜெட்டி போடலன்னு நினைக்கிறேன் ராகேஷ். கேட்கும் கேட்கும். அப்போ கூட மைக்கு கேட்குமான்ட்டு அதுக்கு பதில் சொல்ல, சரண திட்டினா கேட்குமா கரெக்டாக மைக்கு. ஸோ நல்ல ஒரு வியூ, ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது இந்த வருஷம் புதுசாக 2026 புது வருஷத்தோட ஆரம்பித்தோம். அநாகாயம் போதாத பறவை ஒன்று, நீ சிங்கம் தான். மணி நடாது 6 மணி ஆயிடுச்சா? அட்வொகேட் சார் வாங்க, இல்ல 2 பேரும் வாங்க. அட்வொகேட் ஜூனியர் சீனியர். நானே 5க்கு 10க்கு ஏதோ ஹெல்மெட் கேஸ் புடிச்சா பேசி விடுவேன் சார். சார் நான் வக்கீலே இல்ல சார். நானும் சாரி, என்ன இருந்தாலும் ஓனர் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வாழ்க்கையில் எப்பவுமே எவ்வளோ பெரிய ஆளு அப்படி முக்கியம் இல்லை. ஏன் சொல்லு? ஏன்னா எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு நிமிஷமா பேசினே லவ் பண்ற வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வாழ்க்கை நாசமா போனோம்னா லவ் பண்ணு.
வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எதுவுமே பண்ணாது, சும்மா இரு வீட்லயே, அவ்வளோதான். ஏய் ஒரு சஸ்பென்ஸ் வீடியோ பண்ணலாமா? நைட்டெல்லாம் 2 மணி மணி ஹரி இங்கோட ஹரி ஏதாவது ப்ராங்க் பண்ணுவோமா நைட்டு? பயமுத்தலாமா? கேமரா செட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் யூஸ் தான் பண்ணுவோம் நைட்டு. இவங்கெல்லாம் போதையில் படுத்துருவானுங்க, படுத்துட்டு ரொம்ப ஓவர் சைடு பண்ணால் செருப்பு கட்டி அடிப்பேன். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிடலாம், சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னடா பீஸு எங்கடா பீஸை காணோம்? பண்ணுவோம், செட் ஆச்சுன்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? எப்படி பண்ணணும். நீ ரொம்ப பண்ணுற, நீ எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவானுங்க, காலையில் எந்திரிக்க மாட்டான். ஸ்ட்ரைட்டாக அது இங்கே ஒரு சுடுகாடு இருக்குதாங்க, தான் புதைச்சிட்டு அடி வீட்டுக்கு போகணும். This is the end. அமைதியா